Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஜோ பைடன் அவர் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் இம்முறை நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினதுக்கப்புறம் அமெரிக்க அரசியல் வந்து அவரோட அந்த டைனமிக்ஸ் வந்து டோட்டலாக வித்தியாசமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் ஜோ பைடன் அப்படின்ற இந்த ஒரு விவாதம் தான் கடந்த பல ஆண்டுகளாகவே போயிட்டு இருக்குது. அண்ட் இப்போது அந்த விவாதம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் கமலா ஹாரிஸ் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது. ஸோ இந்த டைனமிக்ஸ் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் ஜோ பைடன் அப்படின்ற ஒரு விவாதத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு சின்ன எட்ஜி இருந்துகிட்டே தான் இருந்தது. குறிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணியிருக்கிறாரு ஜோ பைடன் அமெரிக்காவை. அண்ட் அதில் இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு குட்டி எட்ஜு கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. அண்ட் இப்போ அண்மையில் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த அசாசினேஷன் அட்டம்ப்டாக இருக்கட்டும், அதுவுமே என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் மேலே இன்னொரு குட்டி எட்ஜும் கொடுத்துருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ரேஸில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் முன்னே இருக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் அமெரிக்கா முழுவதுமே இருக்குது. அண்ட் அங்கேயுமே இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே சொல்கிற விஷயம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இம்முறைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருந்தது. இப்படி இருக்க ஜோ பைடன் வந்து இல்லை, நான் வந்து இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நான் போட்டியிடலை, எனக்கு மீண்டும் இன்னொரு 4 ஆண்டுகள் எனக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் கட்சியின் நலன் கருதியும் அமெரிக்காவின் நலன் கருதியும் இந்த நாட்டின் நலன் கருதியும் நான் வந்து ஸ்டெப் பேக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து கமலா ஹாரிஸை வந்து அவர் என்டோர்ஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போது பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்ற விவாதம் வந்து கமலா ஹாரிஸ் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது. அண்ட் இது நான் சொன்ன மாதிரி அரசியலோட டைனமிக்ஸையே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குறிப்பாக இப்போ வர்ற ஒப்பீனியனில் வந்து கமலா ஹாரிஸ்க்கு ஒரு குட்டி எட்ஜ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அண்மையில் ராய்டர்ஸ் நடத்தின ஒப்பீனியன் போலில் கமலா ஹாரிஸ் வந்து 2% அதிக வாக்குகளை வந்து பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. 42% டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் 44% கமலா ஹாரிஸ்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் ஒரு பாசிபிள் எரர் ஆஃப் 3% அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் ஒரு 3% டிஃப்ரென்ஸ் 2 சைட்லையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எதனால் இந்த ஒரு குட்டி மாற்றம் வந்து கமலா ஹாரிஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்டாக மாறுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 3 விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. நம்பர் 1, பெண்களோட வாக்கு. அமெரிக்க பெண்களோட வாக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்தில் போகிறத விடவும் கமலா ஹாரிஸ் சைடில் அதிகமாக சாருது அப்படின்ற ஒரு இதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அபார்ஷன் லா. ஸோ அந்த அபார்ஷன் லா ப்ரோ சாய்ஸா இல்லை ப்ரோ லைஃபா அப்படின்ற விவாதம் வந்து கடந்த சில ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த அபார்ஷன் லாவில் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் உணர்றதுனால அந்த ஒரு பெண்களோட வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட கமலா ஹாரிஸ் சைடு அவங்க அதிகம் சாரலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி வந்து இந்த ஒப்பீனியன் போலில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது வந்து பீப்புள் ஆஃப் கலர். ஸோ வெள்ளையர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பீப்புள் ஆஃப் கலர் மற்ற ரேஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ட்ரம்ப்புக்கு யூஸ்வலாகவே என்னென்னா இந்த மாதிரி பீப்புள் ஆஃப் கலருக்கு வந்து கொஞ்சம் பாகுபாடு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து ட்ரம்ப் மேலே இருக்குது. அட் த சேம் டைம் கமலா ஹாரிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே ஒரு பீப்புள் ஆஃப் கலர் அப்படின்றதுனால பீப்புள் ஆஃப் கலரோட வாக்குகள் வந்து கமலா ஹாரிஸ்க்கு வந்து அதிகம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இளம் வாக்காளர்கள், குறிப்பாக 18 வயதிலிருந்து 39 வயதுக்கு இடைப்பட்ட இந்த வயதில் உள்ள வாக்காளர்களோட வாக்கு வந்து கமலா ஹாரிஸ் பக்கம் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் அவங்க ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கன்சிடரிங் ஜோ பைடன் மீது வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் பல இடங்களில் தடுமாறுறாரு, சில இடங்களில் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. அதிலும் குறிப்பாக அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஜெலன்ஸ்கியை வந்து அட்ரஸ் பண்ணும்போது புட்டின் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அட்ரஸ் பண்ணலாம் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டது. ஸோ இவர் தான் இப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக, இவர் என்ன இவ்வளோ தெளிவு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிரசிடென்ஷியல் டிபேட்லையுமே டொனால்ட் ட்ரம்ப் வந்து பைடன் மேலே இந்த ஒரு விமர்சனத்தை அப்படி டைரெக்டாகவே சொல்லியிருந்தார். பைடன் வந்து பேசி முடிக்கும்போது கடைசியாக பைடன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு எனக்கு இன்னுமே சரியாக கேட்கல, அது அவருக்குமே இப்போ தெரியுமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு சரியாக தெளிவாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் வந்து அந்த பிரசிடென்ஷியல் டிபேட்லேயே சுட்டி காட்டியிருந்தார். ஸோ இப்படி இருக்க கமலா ஹாரிஸோட இளமையாக இருக்கட்டும், இல்லை கமலா ஹாரிஸ் வந்து ஜஸ்ட் அவரோட ஏஜ் ஃபேக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி மக்கள் அந்த ஃபார்காஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 78 வயதாகுது யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அண்ட் கமலா ஹாரிஸ்க்கு 59 வயது தான் ஆகுது. கிட்டத்தட்ட 20 வயது டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்த ஏஜ் ஃபேக்டர்ன்றது கமலா ஹாரிஸ்க்கு சைடடாக இருக்குது. ஸோ இந்தந்த காரணங்களுக்காக கமலா ஹாரிஸ் இம்முறை பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஒரு இப்போது அட் மொமெண்ட் வந்து அவர் இந்த ரேஸில் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ராய்டர்ஸோட ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து எந்தெந்த மாதிரிலாம் கன்வெர்ட் ஆகுது, இது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.